எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆஷ்லி நிதிஷா. தமிழ்நாடு கன்னியாகுமரியிலேருந்து வரேன். நான் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் இன் உஸ்பெகிஸ்தான் தான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டருக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு இங்கே அட்மிஷன் போட்டேன். காலேஜ் வைஸ் எல்லாமே பார்த்தா படிக்கிறது எல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்குது. நம்ம எப்படி இந்தியாவில் படிப்போமோ அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. டீச்சர்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி டு அஸ் அண்ட் எஸ்பெஷலி நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி லாங்குவேஜுக்கு எந்த ஒரு பெரியரும் கிடையாது. லாங்குவேஜுக்கு இந்தியன் டீச்சர்ஸும் இருக்காங்க, உஸ்பெக் டீச்சர்ஸும் இருக்காங்க. they are so comfortable here. பொதுவாகவே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் ஆர் எனி தமிழ் எக்ஸ்பிளனேஷனுக்கு தமிழ் அது எதுவுமே வந்துட்டு புரியாது, அப்ராட் சிட்டிஸில் புரியாது. ஏன்னா உஸ்பெகிஸ்தானில் தனி லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து உஸ்பெகிஸ்தானில் அந்த ஒரே பிரச்சனையும் இல்லை. எல்லா ப்ரொஃபஸர்ஸ், அதாவது வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபஸர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இருக்கறனால அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சனால இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் லாங்குவேஜஸ்க்கு இருக்காது. அவங்க வந்து சொல்லித்தர முறையை நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு புரிஞ்சு நம்மளோட ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து மெடிக்கல் ட்ரைனிங் இருக்குது. வேற எல்லா காலேஜ்லையும், அதாவது வேற அப்ராட் காலேஜில் எல்லாமே வந்துட்டு தேர்ட் இயர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஆனால் இங்கே நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாகவே எல்லாமே புரியும். எப்படி வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் எப்படி அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டை கேர் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நமக்கு சொல்லி தராங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம போகிறனால அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் எஃப்எம்ஜி? எஃப்எம்ஜி அப்படின்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு, அதாவது அப்ராடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியா போய் இந்தியாவில் நடக்கக்கூடிய எக்ஸாம் எழுதுறது தான் எஃப்எம்ஜி. அந்த எக்ஸாமுக்கு வந்து எப்போவுமே நார்மலாக வந்து எல்லா யூனிவர்சிட்டியிலும் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க 1 வருஷம் படிப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து இந்தியன் டாக்டர்ஸ் ஆர் இந்தியன் ப்ரொஃபஸர்ஸாக வந்து நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து எஃப்எம்ஜி கற்றுக்கிறனால 6 இயர்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு பெரியரும் இல்லை. ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்துட்டு எஃப்எம்ஜி பாஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. அது மட்டும் ஒரு சின்ன ரூம் மட்டும் கிடையாது, இது ஃபுல்லாகவே வந்துட்டு லைப்ரரி தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஒரு மினிட்டும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்து அவங்க ரிலாக்ஸாக படிக்கலாம். இது ஃபுல் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் அவங்களோட நாலேஜ் வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடி மட்டும் இல்லை, நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட், அதாவது ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படித்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் எப்போவுமே அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஈவினிங் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிரவுண்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மைண்டை வந்துட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃப்ரீடமாக இங்கே வந்துட்டு இருக்கலாம். எந்த ஒரு ப்ரெஷரும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இங்கே இல்லாமல்